ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஹேர் டே தான். என்ன அப்படின்னா, வாரத்தில் இப்போ நம்ம போடுற ஒரு ஹேர் டேயோட ஹேர் ஆயிலோட இந்த மெத்தடை மருதாணியை நீங்கள் இப்படி பயன்படுத்துங்க. வெள்ளை முடி வரல, இப்போ தான் ஸ்டார்ட்டு, இல்லை வெள்ளை முடியே எனக்கு இல்லை அப்படிங்கிறவங்க இந்த இதை யூஸ் பண்ணலாம். ஏன் அப்படின்னா, இதை வந்து யூஸ் பண்ணிங்க அப்படின்னா வெள்ளை முடி வரவே வராது. டோட்டலாக வந்ததுக்கப்புறம் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா, யூஸ் பண்ணிவிட்டு நம்ம சொல்கிற அந்த ஆயில் அப்ளை பண்ணிட்டு வந்தீங்கன்னா முடி வந்து கருக்கருன்னு வரும். அது மட்டும் இல்லை, இங்கே பாருங்கள் எவ்வளோ எஃபெக்ட் அப்படின்ட்டு. அவ்வளோ பவரான ஒரு சூப்பரான ஹேர் டே தான் நம்ம இன்றைக்கி ரெடி பண்ணி போட்டிருக்கோம். சரிங்களா? அது நல்லா 1 மணி நேரம் ஊற வச்சு நம்ம அதுக்கப்புறம் குளிச்சுட்டு முடி எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம ரிசல்ட்டில் காமிக்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதே மாதிரி நம்ம கைக்கும் வந்து வச்சுருக்கோம் இன்றைக்கி மருதாணியை. இதோட ஒரு முக்கியமாக 2 பொருளை சேர்த்து வச்சுருக்கோம். இது வந்து நம்ம குளிச்சுட்டு ஃபைனலாக கடைசியில் வீடியோ எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க இப்போ எப்படி பண்ணலாம் அப்படின்ட்டு பார்க்கலாம். வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நரைமுடி வந்து ஆயில்னால் மட்டும் இல்லை, ஹேர் டேனால் மட்டும் இல்லைங்க. வாரத்தில் 1 டைம் வந்து இந்த மாதிரி வந்து நீங்கள் ரெடி பண்ணி போடுங்க. கண்டிப்பாக வெள்ளை முடி எப்பவுமே வராது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நிறையா பேருக்கு இப்போ தான் ஸ்டார்ட் ஆகுது. இல்லை வெள்ளை முடி எனக்கு இல்லை அப்படிங்கிறவங்க இதை யூஸ் பண்ணலாம். ஏன் அப்படின்னா, நீங்கள் வெள்ளை முடி வராததை நீங்கள் முன்னாடியே வந்து தடுத்துட முடியும். அந்தளவுக்கு ஒரு சூப்பரான ரிசல்ட் கொடுக்கக்கூடிய, வெள்ளை முடிக்கு குட் பை சொல்கிற அளவுக்கு இந்த ஹேர் டே வந்து உங்களுக்கு ஒரு சூப்பரான ரிசல்ட் கொடுக்கும். எப்போவுமே நம்ம ஹேர் டே ரெடி பண்ணி ஒரு நாள் ஊற வச்சு கருப்பாக தான் தடவுவோம். இன்றைக்கி நான் சொல்கிற மெத்தடை வாரத்தில் 1 நாள் மட்டும் யூஸ் பண்ணுங்கள். சூப்பராக வந்து உங்கள் முடி வந்து கலர் மாறுறதை நீங்களே பார்ப்பீங்க. வெள்ளை முடி வந்து வரவே வராது. இப்போ நல்லா ஒரு 2-3 கைப்பிடி அளவுக்கு மருதாணி இலைகள் வந்து பறித்து வச்சுருக்கேன். கண்டிப்பாக இதுக்கு வந்து பொடி சேர்க்கலாமான்னு கேட்காதீங்க. ஆனால் இது ஏன் ரிசல்ட் எப்படின்னா, மருதாணி இலையில் போட்டதுக்கப்புறம் ரிசல்ட் நல்லாயிருக்கு. அதனால் முடிஞ்ச அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான மருதாணி வந்து எடுத்துகிட்டு இந்த குச்சியெல்லாம் எடுத்துருங்க. ஏன்னா நம்ம திப்பாக இருந்துச்சுன்னா தலையில் அலசுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் எடுத்துகிட்டு இந்த தலையில் மட்டும் எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். மிக்ஸி ஜாரில் இப்போ எடுத்து வச்சுக்கிற மருதாணியை நான் சேர்த்துக்க போகிறேன். தலைக்கு மட்டும் இல்லைங்க, இது நான் கைக்குமே அரைச்சி வைக்க போகிறேன். ஏன்னா மருதாணி வந்து கை வந்து எப்போவுமே ஒரு வாரத்தில் 1 நாள் மருதாணி வச்சிங்க அப்படின்னா நல்ல உடல் குளிர்ச்சி வந்து கொடுக்கும். அதே மாதிரி ரொம்பவுமே மருதாணி கையில் வச்சா ரொம்ப ஒரு நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம உடம்பு சூடு தணிக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு மருதாணியை வந்து தலைக்கு வாரத்தில் 1 நாள் பயன்படுத்துகிறதோட கைக்கும் வந்து வச்சுட்டு வந்தோம் அப்படின்னா உடம்பு வந்து நல்ல ஒரு குளிர்ச்சியாக இருக்குங்க. முடி வந்து கட்டுக்கடங்காமல் வளரும். முடி உதிரவே உதிராது. ஓகேங்களா? இப்போ வந்து பாருங்கள், நான் எவ்வளோ இலை போட்டிருக்கேன் பாருங்கள். எங்கள் செடி சொந்தமாக செடி இருக்கிறதுனால நான் பறித்து எடுத்திருக்கேன். இப்போது நல்லா ஒரு 4 கைப்பிடி அளவு இருக்குது. இதில் இப்போ நான் காஃபி பவுடர் வந்து சேர்க்க போகிறேன். சரிங்களா? காஃபி உங்களுக்கே தெரியும் வெள்ளை முடியை ஒயிட் ஆக்கிறதுக்கு எந்த அளவு ஹெல்ப் பண்ணும் அப்படின்ட்டு. 5 ரூபா காஃபி பவுடர் ஒரு பொடியை நான் வந்து இதில் சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக லெமன் எடுத்துக்கோங்க. ஒரு அரை லெமனை நம்ம இதில் ஜூஸாக புழிஞ்சிக்கலாம். அரை லெமன் ஜூஸாக வந்து புழிஞ்சிக்கோங்க. லெமன் வந்து தலையில் பொடுகு, வெள்ளை முடி வராமல் தடுக்கும். பொடுகு, அரிப்பு எதுவுமே இருக்காது. அதனால் கண்டிப்பாக லெமன் வந்து சேர்த்துக்கோங்க. அதே மாதிரி கைக்கு செவக்கிறதுக்கும் இந்த காஃபியும் இதுவும் போட்டிங்க அப்படின்னா கை வந்து அப்படியே ரத்த கலரில் செவக்கும். நல்லா சூப்பராக கையும் வந்து நல்லா செவந்து வரும். இப்போ இந்த 3 பொருள் போட்டாச்சு. தண்ணி வந்து கம்மியாக தான் விடணுங்க, ரொம்ப விட்டுறாதீங்க. ரொம்ப விட்டுட்டிங்கன்னா கொலன்னு ஆயிரும். வேணுன்னா மறுபடியும் நம்ம பத்தலைன்னா திரும்ப சேர்த்துக்கலாம். ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு தண்ணி விட்டுட்டு இப்போ இதை நம்ம அரைக்க ஆரம்பிக்கலாம். இப்போ அரைச்சாச்சே, பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. பார்த்திங்களா? தண்ணி அதிகமாக சேர்க்காமல் அரைச்சிங்கன்னா இந்த மாதிரி நைஸ் பேஸ்ட்டாக ஆயிரும். எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இப்போ இதை ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். இந்த மாதிரி நைஸாக அரைக்கணும், இல்லைன்னா தலையில் அலசுறப்ப ரொம்ப சிரமமாக இருக்கும். அதனால் கண்டிப்பாக அரைக்கிறப்பவே இந்த மாதிரி நல்லா கெட்டியாக அரைச்சிக்கோங்க. அப்போ தான் தலையிலேயே நீங்கள் பூசுகிறப்ப கீழே வடியாமல் இருக்கும். தண்ணி விட்டுட்டிங்கன்னா வடிகிறதுக்கு ஆரம்பிச்சிடும். சும்மா ஒரு 2-3 டீஸ்பூன், மறுபடியும் பத்தலைனா கூட நீங்கள் அரைக்க ஒரு ஸ்பூன் வச்சு கிளறி விட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி நல்ல நைஸ் பேஸ்ட்டாக அரைப்பட்டுரும். அதுமாதிரி சின்ன மிக்ஸி ஜார் இருந்துச்சுன்னா நீங்கள் அதில் கூட போட்டுக்கலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா நல்லா முடி ஃபுல்லாக நான் அப்ளை பண்ணுறதுனால இவ்வளோ தலை வந்து அரைச்சிருக்கேன். முடி லாங் ஹேராக இருக்கிறதுனால. நீங்கள் வந்து ஷார்ட் ஹேராக இருந்துச்சு அப்படின்னா கம்மியாக கூட நீங்கள் பண்ணிக்கலாம். சரிங்களா?
இப்போ பாருங்கள், எலுமிச்சம்பழமும் நம்ம வந்து காஃபியும் போட்டு அரைச்சோம். இப்போ எந்த அளவுக்கு கெட்டியாக இருக்குது பாருங்கள். இப்போ இந்த மாதிரி நம்ம எடுத்தாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா கை பாருங்கள், இப்போ தான் நான் லைட்டாக ஒரு 2 நிமிஷம் கூட இல்லை நம்ம அரைச்சி வச்சோம். ஆனால் கை வந்து பாருங்கள் ஆரஞ்சு கலர் மாதிரி லைட்டாக மாறிடுச்சு. ஒரு 2 நிமிஷத்துக்கே நம்மளுக்கு எப்படி இருக்குது, ஒரு அரை மணி நேரம் நம்ம தலையில் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம கைக்கு மீதி இருக்கிறது நம்ம கைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். சரிங்களா? கால் வந்து உள்ளங்கால் உங்களுக்கு அதிகமாக எரியுது அப்படின்னா கண்டிப்பாக இதை பேஸ்ட்டாக ரெடி பண்ணி இது கூட நீங்கள் வந்து எலுமிச்சம்பழம் சேர்க்க தேவையில்லை, அதே மாதிரி காஃபியும் சேர்க்க தேவையில்லை. வெறும் மருதாணியை நீங்கள் அரைச்சி உள்ளங்கால் ஃபுல்லாக வந்து வச்சு எடுத்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு குளிர்ச்சி. பாத வெடிப்புக்கு இது வந்து போட்டிங்க அப்படின்னா சூப்பராக பாத வெடிப்பு ரெடி ஆகும். இங்கே பாருங்கள் 2 நிமிஷத்தில் கை விரல் எப்படி ஒரு ஆரஞ்சு கலரில் சாடு வந்துருச்சு பாருங்கள். இப்போ நம்ம தலைக்கு எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். ஹேர் டே விட இது வந்து வாரத்தில் ஒரு 2 டைம் வந்து போட்டுட்டு வந்திங்கன்னா முடி பல்காக ரொம்ப எப்படி சொல்கிறது செம்மையாக வந்து முடி வளரும். என்ன ஹேர் பேக் போடுறீங்க அப்படின்னு மாதிரி கேட்பாங்க. சரிங்களா? இப்போ வாங்க நம்ம தலைக்கு எப்படி அப்ளை பண்ணலான்னு பார்க்கலாம். இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா முடியை வந்து ஆயில் வைக்காமல் இருக்கேன். அதே மாதிரி ஒரு 2 மாதம் ஆயிடுச்சுங்க நான் அந்த மருதாணியை மட்டும் தனியாக அரைச்சி அப்ளை பண்ணி. ஏன்னா டைம் வந்து ரொம்ப கம்மி நம்மளுக்கு இது கிடைக்கிறதில்ல. அதனால் ஆயில் அந்த மாதிரி தான் சிக்கு கூட எடுக்காமல் எனக்கு சிக்கு எடுத்து போட்டதோடு போட்டிருக்கோம். இன்றைக்கி வந்து மருதாணியை ஃபுல்லாக நம்ம ஒரு 1 மணி நேரம் அப்ளை பண்ணி ஊற வச்சு அதுக்கப்புறம் வந்து நான் கண்டிப்பாக குளிக்க போகிறேன். அதனால தான் உங்களுக்கு இதை வந்து நான் உங்களுக்கு ரெடி பண்ணி காமிச்சிருக்கேன். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு நரைமுடி வரவே இல்லைக்கா அப்படின்னாலும் பரவாயில்ல, வராதவங்க இப்போவே இதை ஆரம்பிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு நரைமுடி வராது. முடி கொட்டுற பிரச்சனை டோட்டலாக வந்து நின்றும். சரிங்களா? கூடாக வந்து முடி போகுது அப்படின்னா கண்டிப்பாக 100 முடி சீப்பு போட்டால் 100 முடி போகுது அப்படின்னா இந்த வைத்தியத்தை வந்து கண்டிப்பாக பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், நம்ம இதை அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, இதை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துகிட்டு இந்த மாதிரி வந்து அப்ளை பண்ணுங்கள். கை நான் அப்ளை பண்ணதுக்கப்புறம் பாருங்கள் ரொம்ப வந்து கலர் ஆயிடும். ஏன்னா ஒரு 2-3 நிமிஷத்துக்கே நம்மளுக்கு வந்து அந்த அளவுக்கு வந்து அதே மாதிரி இந்த மாதிரி கெட்டித்தன்மையில் எடுங்க. இல்லைன்னா வந்து தலையிலேருந்து கீழே வலியிறதுக்கு ஆரம்பிச்சிடும். ஈஸியாக நம்ம வீட்டில் கிடைக்கக்கூடிய ஒரு பொருள். அதே மாதிரி ரொம்ப பெனிஃபிட், நம்மளுக்கு ரொம்ப சூப்பராக வந்து ரிசல்ட் தரக்கூடியது. இது முகத்தில் பட்டாலும் எந்த ஒரு அலர்ஜியும் வந்து நம்மளுக்கு பண்ணாது. அதனால் பயப்படாமல் நீங்கள் அப்ளை பண்ணலாம். இது கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. ஹேர் டே நீங்கள் எப்படி அப்ளை பண்ணுறீங்க, ஆயில் எப்படி அப்ளை பண்ணுறீங்களோ அதே மாதிரி முடியை வந்து எடுத்து விட்டு இங்கே பாருங்கள் இப்படி. சிக்கு இல்லைனாலும் நீங்கள் எடுத்தீங்கன்னா இப்படி வரும். இல்லைன்னா சிக்கு இருந்துச்சுன்னா வராது. அதனால் கண்டிப்பாக இந்த மாதிரி அப்ளை பண்ணணும். எப்படி 10 நிமிஷம் ஆயிடும். ஃபுல்லாக நாங்கள் அப்ளை பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும். இங்கே பாருங்கள் கை எப்படி சிவந்துருச்சுன்ட்டு. லைவ் ரிசல்ட்டாகவே நீங்கள் பார்க்கலாம். இப்போ ஒரு 5 நிமிஷம் ஆயிருக்குமா, அவ்வளோதான். கையே ஃபுல்லாக சிவந்துருச்சு. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நல்ல முடி வரைக்கும் இதை போட்டுக்கோங்க. நல்ல வெயில் டைமிங்கில் புதுசு நல்ல முடி வந்து பாருங்கள் ஃபுல்லாக அடர்த்தியாக நல்லா ஜம்முன்னு வளரும். கண்டிப்பாக நீங்கள் ஹேர் டேயை எந்த அளவுக்கு அவாய்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அவங்க இந்த ஹேர் பேக்கை வந்து டையாக நீங்கள் யூஸ் பண்ணுறப்ப ரெட் கலராக வருமா, கண்டிப்பாக வரும். ஏன் அப்படின்னா நம்ம மருதாணி சேர்த்துருக்கனால. நீங்கள் தொடர்ந்து வந்து போட்டுட்டு அதுக்கப்புறம் ஆயிலெல்லாம் தேய்ச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா சூப்பராக வந்து மாறிடும். ஏன்னா நிறையா பேர்த்துக்கு அவங்க பாருங்கள் ரெட் கலரில் ஆயிடுச்சு. நிறையா பேர்த்துக்கு வந்து அவரி சேர மாட்டேங்குது அப்படின்னு சொல்கிறவங்க கண்டிப்பாக இந்த மாதிரி வாரத்தில் ஒரு நாள் அல்லது 2 நாள் மருதாணியை நல்லா குளிர்ச்சியாக தலைக்கு தேய்ங்க. கண்டிப்பாக முடி உதிராது. முடி நல்லா சூப்பராக வளரும். ஒரு சின்ன கொண்டே அப்படி போட்டுருங்க. இதெல்லாம் அப்ளை பண்ணுறப்ப கொஞ்சம் ஆகாத துணி மாதிரி வந்து போட்டுக்கோங்க. ஏன்னா இது வந்து பட்டுச்சுன்னா நல்லா ரெட் கலரில் வந்து பிடிச்சிக்குவோம் கரை மாதிரி. இந்த கரெக்டாக இந்த மாதிரி ஒரு அளவில் வந்து போட்டிங்கன்னா தான் வந்து வடியாமல் இருக்குது பார்த்தீங்களா, நல்ல முடியில் வந்து பிடிச்சிக்கும். நல்லா ஜில்னஸாக இருக்கும். ரொம்ப சூப்பராக இருக்குங்க. பார்த்தீங்கன்னாலே தெரியும் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. கண்டிப்பாக குளிச்சுட்டு முடி வந்து எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். நல்லா பஞ்சு மாதிரி ரொம்ப சில்கியாக இருக்கும். இது வரைக்கும் நம்ம அப்ளை பண்ணிவிட்டு உங்களுக்கு முடி காமிச்சது இல்லையா, வெயிட் பண்ணுங்கள். நான் ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊற வச்சுட்டு குளிச்சுட்டு வந்துட்டு இன்றைக்கி ஹேர் எப்படி இருக்குது அப்படின்னு நான் காமிக்கிறேன். சரிங்களா?
வெயிட் பண்ணுங்கள். அதே மாதிரி இப்போ பாருங்கள், ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. கை பாருங்கள். இதெல்லாம் வந்து உங்களுக்கு லைவாகவே நான் காமிக்கிறேன். இப்போ ஒரு 10 நிமிஷம் ஆகலாம். இது மட்டும் இல்லை, கைக்கும் வச்சுட்டேன். நம்ம வந்து இந்த மாதிரி வைக்கிறப்ப உடம்பு நல்லா குளிர்ச்சியாகி முடி கொட்டுறதெல்லாம் வந்து நின்றும். அதே மாதிரி உங்கள் முடியும் வந்து வேர்க்காலிலிருந்து நல்லா குளிர்ச்சியாக வளர்கிறப்ப வெள்ளை முடியும் வந்து சீக்கிரமாக வராது. அதிகமாக உடம்பு ஹீட்டு பிரச்சனைக்கு மெலனின் சத்துக்கள் கம்மியாக இருக்கிறதுக்கு தான் இந்த மாதிரி வருது. இப்போ நம்ம போடுற ஹேர் ஆயிலில் இந்த ஒரு சூப்பரான இது ஹேர் பேக்கு ஒரு வாரத்தில் 2 நாள் வந்து போடுங்க. இங்கே பாருங்கள், ஒரு 5 நிமிஷம் கூட இல்லைங்க. மருதாணி வச்சா நான் ஒரு நைட்டு ஃபுல்லாக நம்ம வச்சுருப்போம். இது அப்படியெல்லாம் தேவையில்லை. எங்கள் தலை அவ்வளோ சூப்பராக ரெட் ஆகிருக்கு. காஃபியும் எலுமிச்சம்பழம் மட்டும் போடுங்க, ரொம்ப சூப்பராக ரிசல்ட் இருக்குது. அப்படியே ஜில்னஸாக ஒரு வாசனை. சரிங்களா? சரி, இப்போ வெயிட் பண்ணுங்கள். எல்லாமே வந்து நான் ஒரு மணி நேரம் மட்டும் தான் வைக்க போகிறேன். வச்சுட்டு நம்ம முடி கை எல்லாமே வந்து பார்க்கலாம். வாஷ் பண்ணிவிட்டு வரேன். பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ சூப்பராக வந்து குளிச்சுட்டு நான் தலை சீவிருக்கேன் பாருங்கள். ஒரு துளி கூட அந்த திப்பாக எதுவுமே இல்லை. ஆனால் கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா அலசுனதுக்கு அப்புறம் நல்லா காய விட்டு தட்டினீங்க அப்படின்னா அந்த தூளில் நல்லாவே போயிடுச்சு. நல்லா சூப்பராக கருக்க நீங்கள் பாருங்கள் எப்படி பின்னிருக்கேன் அப்படின்ட்டு. செமையாக இருக்குது. கண்டிப்பாக இந்த இதை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சு அப்படின்னு மறக்காமல் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். சரிங்களா? சூப்பராக வந்து ரெடி ஆயிடுச்சு. அதே மாதிரி நரைமுடி எதுவாக இருந்தாலும் சரி, தொடர்ந்து ஒரு 3 வாரம் வந்து போட்டிங்க அப்படின்னா நல்லா டோட்டலாக மாறிடும். சூப்பராக இருக்குது. ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள்.